காய்ஸ் வெல்கம் பேக்ஸ் டு ஒரு கிசு கிசு கேளுங்க பாஸ் சேனல். வாங்க இன்னைக்கான கிசு கிசுக்குள்ள நம்ம போகலாம். 1,00,00,000 மதிப்புள்ள ஒரு பொருளை ஒரு பொண்ணு வாங்கியிருக்கா அப்படின்னு சொன்னா அவளோட வருமானம் எந்த லெவல்ல இருக்கணும்? இவள் வருமானம் 2,00,000 தான். இவ புருஷன் வருமானமோ 1,50,000. இதை தவிர இவங்க இன்ஸ்டாகிராம் யூடியூப் மொத்த வருமானமே 3,00,000. மொத்தமே 6,00,000த்துக்குள்ளே இருக்க இந்த வருமானத்தை வச்சுக்கிட்டு 1,00,00,000 மதிப்புள்ள இந்த பொருளை இந்த பொண்ணு வாங்கியிருக்கா. அந்த பொருள் என்னன்னு கேட்டிங்கன்னா, ஒரு தனியாக போட் ஹவுஸ் வாங்கியிருக்காப்பா. சொந்த வீடு வாங்குறதுக்கே லோன் போட்டு தான் வாங்கணும் அப்படின்னு சொன்ன இந்த பொண்ணு போட் ஹவுஸ் எப்படி வாங்கினா? இப்படி போட் ஹவுஸ் வாங்கணுன்னா இவ அழகான தொப்புல இவ அழகான உடம்பை எத்தனை பேருக்கு கொடுத்துருப்பா அப்படின்னு எண்ணி பார்க்கறதுக்கே விரல் வலிக்கிற மாதிரி இருக்குது. இல்லை ஒரே ஆள் இவ கேட்குற இந்த மொத்த காசையும் கொடுத்துருப்பானா? இப்படி மொத்த காசையும் கொடுக்குறோன்னா இவ எந்த அளவுக்கு தன்னை கொடுத்துருப்பா அப்படிங்கிறது ரொம்ப ஆச்சரியமான விஷயந்தான். கண்டிப்பாக இந்த இடத்துல ஒரு வெறித்தனமான ஷாட் நடந்திருக்கு அப்படிங்கிறது மட்டும் நமக்கு நல்லா தெரியுது. இவன் புருஷன் ரொம்ப பாவம்தான். என்ன தான் இவன் புருஷன் பாவமாக இருந்தாலும் 2 புள்ள பெத்த நிலமையில இன்னும் இவ தழுக்கு முழுக்குன்னு அழகாக தான் இருக்கா. கிடைச்சவனுக்கு செம லக்குன்னு தான் சொல்லணும். நமக்கு தான் கொடுத்து வைக்கல. வழக்கம் போல் ஃபோட்டோவை பார்த்து தனியாக ஏற்றிக்குவாங்க. இதை தவிர இன்னும் டீப்பான ஃபோட்டோஸ்லாம் அழகழகாக வேணும்னா யூடியூப்காரன் ஒத்துக்க மாட்டான். நம்மளோட டெலிகிராம் லிங்க்கு இருக்குது, உள்ளே வந்து பாருங்கள். நிறையா வெரைட்டியாக போடுறேன்.